எல்லோருக்கும் வணக்கம். வாங்க மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு கீரை அறுவடை பண்ணி எடுக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா மலபார் கீரை, பசலைக்கீரை, ஒயின் கீரைன்னு கூட இதை சொல்லுவாங்க. பசலைக்கீரையிலே நிறைய வகைகள் இருக்குங்க. பச்சை பசலைக்கீரை, சிகப்பு பசலைக்கீரை, சிலோன் பசலைக்கீரைன்னு நிறைய இருக்குது. இதை நிறைய பேர் பார்த்திங்கன்னா மலபார் கீரை, பச்சை பசலைக்கீரைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கீரையோட இலைகள் பார்த்திங்கன்னா இதய வடிவலாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை போல் கொஞ்சம் கொழக்கொழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் சமையலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பருப்பு போட்டும் சமைக்கலாம், சேலட் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் இதை பச்சையாக கூட எடுத்து சாப்பிடுவாங்க. இதோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி இதை கடைய தான் போகிறேன். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. கார்போஹைட்ரேட் இருக்குது, புரத சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. அதனால் இந்த கீரையை கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு முறை சமையலில் சேர்த்துக்கங்க. சிகப்பு பசலைக்கீரையும் என் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேங்க. அது அடுத்த முறை நான் அறுவடை பண்ணி எடுக்கிறேன். இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்குங்க. பிஞ்சு தண்டுகளாக இருந்தால் நம்ம தண்டுகளை உடைச்சும் அதையும் நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முத்தல் தண்டாக இருந்தால் அதை உடச்சி எடுக்க வேண்டாம். அந்த நுனியில் வர பிஞ்சு தண்டுகளை நம்ம உடச்சி இதையும் சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம். இந்த கீரையை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நரம்பு மண்டலம் நல்லா வலுப்பெறுங்க. கண் பார்வை நல்லாவே தெரியும். நீங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் இந்த கீரையை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வாரத்தில் ஒரு முறை இருமுறை நீங்கள் கண்டிப்பாக இதை உணவில் சேர்த்துக்கங்க. இந்த செடியை பார்த்திங்கன்னா விதைகள் மூலமாகவும் வளர வைக்கலாம், கட்டிங்ஸ் மூலமாகவும் நம்ம வளர வைக்கலாங்க. நான் இதை விதைகள் மூலமாக தான் வளர வச்சேன். இந்த விதைகளை நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. இப்போ எனக்கு இந்த செடி சூப்பராக எனக்கு கீரைகளை தருது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.